வணக்கம். நான் உங்கள் தேவதர்ஷினி. இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சைவ சமய பெரியவர்களாக விளங்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனாரும் நம்பியாண்டார் நம்பியும் பாடி அருளி செய்த சைவ அடியார்களின் வரலாற்று குறிப்புகளுடைய விரிவான நூல் தான் நம்முடைய பெரிய புராணம். இதை பாடி அருளி செய்தவர் தெய்வ சேக்கிழார் பெருமான். ஒவ்வொரு புராணத்திலையும் ஒவ்வொரு அடியார்கள் என்று 63 சிறப்புகளை ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ அப்படின்னு சொல்லி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவரை பாராட்டி இருக்கின்றார். இந்த பெரிய புராணத்துல முதல் பதிகம் பார்த்தோம்னா கடவுள் வாழ்த்து பாயிரம்னு சொல்லுவோம். இரண்டாவதாக திருமலை சிறப்பு, அதாவது திருக்கைலாய மலையினுடைய சிறப்பை கூறி நம்பி ஆரூரரான சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றினை உபமன்யு முனிவர் வாயிலாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான படலமாக திகழ்வது நம்முடைய திருமலை சிறப்பு. இப்போ அதை தொடர்ந்து இந்த பதிவில் நாம் திரு நாட்டு சிறப்பு என்பதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். பாட்டியல் தமிழுரை பயின்ற எல்லையுள் கோட்டுயர் பனிவரை குன்றின் உச்சியில் சூட்டிய வளர் புலிச்சோழர் காவிரி நாட்டு இயல்பதனை யான் நவிலருற்றனன் அப்படின்னு சொல்லி அந்த பாடல். இதுல சோழ மன்னர்கள் இமயமலையின் உச்சியில் தங்களுடைய புலிக்கொடியை நாட்டிய பெருமை உடையவர்கள். அப்போ பாட்டியல் தமிழ் உரை பயின்ற எல்லையுள் கோட்டுயர் அப்படின்னா இயல் இசை நாடங்கிற மூன்றையும் நம்ம முத்தமிழ் அப்படின்னு சொல்றோம். மொழியை இசையுடனும் நாடகத்துடனும் இணைத்து பேசக்கூடிய, இணைத்து பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டம் வேற எந்த மொழியிலும் இல்லாத நம்முடைய தமிழ் மொழிக்கே உரிய மிக பெரும் சிறப்பாக கருதப்படுகின்றது. இயல் அப்படிங்கிறது எழுதப்படுவதும் பேசப்படுவதுமாகிய தமிழ். இசை அப்படிங்கிறது பண்ணோடு இசைத்து பாடக்கூடிய தமிழ். நாடகம் அப்படிங்கிறது கூத்து ஆடல் பாடல்களோடு உணர்த்தப்படக்கூடிய தமிழ். அப்படி இந்த முத்தமிழையும் வளர்த்தவர்கள் நம்முடைய சோழ மன்னர்கள். அந்த சோழ நாட்டை எது வளப்படுத்துகிறது அப்படின்னா, அப்படி அழகாக தாவி பாய்ந்து வரக்கூடிய அந்த காவிரி ஆறு. அப்படிப்பட்ட இந்த காவிரி வள நாட்டின் சிறப்பை நான் சொல்ல தொடங்குகின்றேன் என்று அந்த சோழவள நாட்டின் சிறப்பை சொல்ல தொடங்குகின்றார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். இதுல ஆதிமா தவமுனி அகத்தியன் தரு புனித நீர் கமண்டலம்னு சொல்லி ஒரு அழகான வரி உண்டுங்க. தமிழ் உலகத்துல நன்கு அறிமுகமான ஒரு பெயர் அகத்தியர் அப்படின்னு. இவரு பொதிகை மலையில தவம் செய்ததால பொதிகை முனி என்றும், கும்பத்திலிருந்து வந்ததால கும்பமுனி என்றும், அகத்தினுள்ளே ஈசனை கண்டதால அகத்தியர் என்றும் அழைக்கப்படக்கூடியவர். 18 சித்தர்கள்ல ரொம்ப பிரபலமான ஒருவர் என்று சொன்னால் அது அகத்தியர் தான். இவரு தமிழகத்தில் உலா வந்த மாபெரும் சித்தராக திகழ்கின்றார். வடதிசை இருந்து தென்மலைக்கு ஏகி மதிதவள் குடுமி பொதிய மால்வரை இருந்தவன் அப்படின்னு சொல்லி இந்த அகத்தியரை பத்தி நிறைய இலக்கண நூல்கள்லையும் தமிழ் இலக்கியங்கள்லையும் போற்றப்பட்டு சொல்லியிருக்காங்க. இமயமலையிலிருந்து தென் திசைக்கு வந்த அந்த அருந்தவ முனிவரான அகத்தியருடைய கமண்டலம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு நாள் அப்படி கவிழ்ந்து விழுந்துடுச்சான். அதாவது அகத்தியரால் அவருடைய கமண்டலத்தில் சிறை பிடிக்கப்பட்ட காவிரி நதியை காக்கை உருவில் வந்த விநாயக பெருமான் விடுவிக்கின்றார் அப்படின்னு அந்த செய்தி வரும். அப்படி அந்த கமண்டலத்திலிருந்து விழுந்த அந்த தூய நீர் தான் இன்று காவிரி நதியாக பெருக்கெடுத்து பாய்ந்து வருகின்றது. அந்த காவிரியை பார்க்கும் பொழுது அது எப்படி அழகா காட்சி அளிக்குதா, அழகான நிலமகளின் திருமார்பில் திகழக்கூடிய நீர்முத்து மாலை போல காட்சி அளிக்குது அப்படின்னு. செய்ய மால்வரை பயில் தலைமை சான்றது, செய்ய பூமகட்கு நற்செவிலி போன்றது, வையகம் பல்லுயிர் வளர்த்து நாள்தோறும் உய்யவே சுரந்து அழித்து ஊட்டும் நீர் அது அப்படின்னு சொல்லி இந்த காவிரி நதியை பத்தி போற்றி பாடுவார். சையம் என்கின்ற பெரிய மலையிலிருந்து தோன்றி பொங்கி வரக்கூடியது இந்த காவிரி நதி. இந்த பூமியாகிய பூமகளை பாலூட்டி வளர்க்கும் தாய் போன்றவள். அப்படிப்பட்ட காவிரி நதி நம்மையெல்லாம் எப்படி காக்கக்கூடியவளாக இருக்கின்றாள்னா, உலகில் உள்ள எல்லா வகையான உயிர்களையும் வளரச் செய்து
செழிப்பூட்டும் தன்மையை கொண்டவள். அதாவது மேற்கு தொடர் மலையிலிருந்து காவிரி தோன்றும் மலையை செய்யமலை அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த பகுதியில நமக்கு குறிப்பிடுகின்றார். காவிரி நதியை நான்முகனான பிரம்மதேவனுக்கு ஒப்பிட்டு ஒரு உவமைப்படுத்தி ரொம்ப அழகா சேக்கிழார் சொல்றார். காவிரி நதிங்கிறது கருநில திருமால் படுத்து உறங்குவது போல இருக்கு. அந்த காவிரி நீர் பெரிய அளவுல உந்தி செல்றதாலையும், அதுதான் மாலின் உந்திச்சுழி மலர்தன் மேல் வரும் சால்பினால் திருமாலின் உந்திச்சுழி மலர் போல அந்த காவிரியின் வெள்ளப் பெருக்கின் மீது அந்த நீர் சுழியும் மலரும். தன்மேல் மலர்களை சுமந்து வருவது போல அகத்தியரின் கமண்டலத்திலிருந்து பாய்வதாலும், பிரம்மன் திருமாலின் உந்தி மலர் மீது தோன்றி வருவதாலும், உலகை படைத்து பல உயிர்களை காப்பாற்றுவதனாலும் அது நான்முகன் போல விளங்குகிறது அப்படின்னு இந்த இடத்துல சேக்கிழார் குறிப்பிடுகின்றார். அந்த அழகான ஆற்றங்கரையிலே எண்ணற்ற சிவத்தலங்கள் இருக்கும். அந்த தலங்களை எல்லாம் மனம் கமழும் மலர்களாலையும் நன்னீராலையும் அந்த நதி அர்ச்சித்து வழிபட்டு சிவாலயங்களில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல எம்பெருமானை தொழுது வணங்கி செல்லும். ஏன்னா நம்ம பார்க்கும் பொழுதே பாருங்க, நம்ம பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் எல்லாமே இந்த காவிரி நதியின் வடகரை தென்கரைங்கிறத பொறுத்து தான் நம்ம தலங்களை பிரிப்போம். அதுபோல காடுகள் எல்லாம் கரும்பு தோட்டங்களாகவும், பூங்காய் எல்லாம் பூவரைகளாகவும், பக்கமெல்லாம் கருங்குவளை பூக்களின் பரப்பாகவும், வயல்கள் எல்லாம் சங்குகளின் விரிப்பாகவும், நீர்நிலைகளில் கரைகள் எல்லாம் அன்னங்களாகவும், குளங்கள் எல்லாம் கடலாகவும் தோன்றக்கூடிய ஒரு அழகான காட்சி. ஆகவே இது எல்லா நலன்களும் நீர் நாடான சோழ நாட்டில் நிறைந்து இருக்கும். அந்த நாட்டை பார்க்கும் பொழுது இதற்கு இணையாக வேறு எந்த நாடும் இதுவரை இல்லை அப்படின்னு அதனுடைய எழிலை குறிப்பிடுகின்றார் சேக்கிழார் பெருமான். அன்னம் ஆடும் அகந்துரை பொய்கையில் துண்ணும் மேதிப்படிய துதைந்து எழும் கன்னி வாழை கமுகின் மேற்பாய்வன மண்ணுவான் மிசை வானவில் போலுமாம் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பாடல் இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கு. அன்னங்கள் நீந்தி விளையாடக்கூடிய அந்த அகன்ற தடாகத்தில் இந்த எருமைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது விழுந்து மூழ்கி குளிக்குமா. அப்போ அது அப்படி குதிக்கும் பொழுது அங்கிருந்து தெறிக்கக்கூடிய அந்த நீர் துளிகளோடு இளம் வாழை மீன்கள் திரண்டெழுந்து கமுகு மலரின் உச்சி அளவிற்கு பாய்ந்து அது வருமா. அது என்ன கமுகு மலர் அப்படின்னு பார்த்தோம்னா, சங்க இலக்கியத்தில் அதுக்கு பெயர் கமுகு, உலக வழக்கில் அதுக்கு பெயர் பாக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாக்கு மரம் அப்படின்னாலே ரொம்ப உயரமாக வளரக்கூடியது, கிட்டத்தட்ட 100 அடி உயரம் வளரும் அளவிற்கு இருக்கும். அதனுடைய இலைகளே பார்த்தோம்னா 4லிருந்து 6 அடி வரைக்குமே வளரும். இதில் ஆண்மலர் பெண்மலர் அப்படின்னு இருக்கும். ஆண்மலரை விட பெண்மலர் கொஞ்சம் பெரியதாக இருக்கும். அப்போது அந்த மீன்கள் பாயும் பொழுது அந்த கமுகு மலரின் உயரத்திற்கு பாய்ந்து ஒரு வானவில் போல அப்படி அழகாக காட்சி கொடுக்கின்றது. என்ன ஒரு அற்புதமான ஒரு கற்பனை எழில் பாருங்களேன். வயல்களிலெல்லாம் நெற்பயிர்கள் கரு முதிர்ந்து எப்படி காட்சி அளிக்குதுன்னு பார்த்தோம்னா, முதிர் பசலை கொண்டு சுருள் விரித்து அரணுக்கு அன்பர் ஆலின சிந்தை போல அப்படின்னு ஒரு வரி. அதாவது சிவநேச செல்வர்களின் மலர்ந்த சிந்தையை போல அந்த கதிர்கள் எல்லாம் காட்சியளிக்கின்றது. பக்தி வயப்பட்டு பரமனுக்கு ஆளான அன்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்கன்னா முதல்ல என்ன சொல்லுவாங்க, முதல்ல ஒருத்தரை பார்த்துக்கிட்ட உடனே தலை வணங்கி வணக்கம் செய்வது போல அந்த நெற்கதிர்கள் எல்லாம் நெற்பயிர்கள் எல்லாம் முதிர்ந்து தாழ்ந்து அந்த கதிர்களை வணங்குவது போல அது காட்சி அளிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட சோழ நாட்டில் அறுவடை செய்யக்கூடிய அந்த கதிர்களை எல்லாம் மலை போல அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த பிடித்த மீன்களை எல்லாம் குன்று போல பரப்பி வைத்திருப்பார்கள். நெற்குவியல்கள் எல்லாம் இந்த எருமை கூட்டங்கள் எல்லாம் காலால மிதித்து வட்டமிட்டு போய்கிட்டு இருக்கும். உழவர்கள் வைக்கோலை ஆராய்ந்து எடுத்து ஒரு மழை தூறுவது போல அங்க தூற்றி வைத்திருப்பார்கள். அதுல செந்நெல், கருநெல், வெண்ணெல் இப்படி தனித்தனியாக தரம் பிரித்து வானத்தையே மறைக்கும் அளவிற்கு அதை வைத்திருப்பார்கள். அவ்வளவு சிறப்பாக இந்த சோழவள நாடு விளங்கி இருக்கின்றது அப்படிங்கிறது இந்த பாடல்கள் மூலமா நமக்கு தெரிய வருது. அந்த நாட்டின் குடிமக்கள் எப்படி வாழ்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா, ஏன்னா நாடே இவ்வளவு வளமுடையதாக இருக்குங்கும் பொழுது அங்க இருக்கிற மக்கள் இன்னும் வளமுடையவர்களாக இருப்பார்கள். எப்படின்னு பார்த்தோம்னா,
அவர்களுடைய வருமானத்தில் 6ல் 1 பங்கை அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய கடமையை செய்துவிட்டு மீதத்தை அறங்களை பேணி கடவுளையும் பெற்றோரையும் விருந்தினரையும் பண்புள்ள சுற்றத்தாரையும் தாங்கி காத்து நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல செயல்களை எல்லாம் செய்து வரக்கூடியவர்கள் அந்நாட்டு மக்கள். அப்போ அவங்களுடைய வருமான பகுதியிலிருந்து 1 பங்கு அரசாங்கத்துக்கு கொடுக்கின்ற அளவிற்கு அவர்கள் வளமுடையவர்களாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட குடிமக்கள் மலைகள் போல இருக்கிற மாட வீதிகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஊரில் பல பல சோழ நாடு எங்கிலும் பார்த்து படர்ந்து இருந்திருக்கின்றது. நம்ம ஊர்ல தாங்க மரமெல்லாம் ஒன்று இருக்கு அப்படின்னா அது யாருக்கும் பொறுக்கிறதே கிடையாது, வெட்டி போட்டுறோம். ஆனா சோழ நாட்டில் மரங்களையும் மலர்களையும் பற்றி ரொம்ப அழகாக சேக்கிழார் பெருமான் சொல்றார் பாருங்க. அதனால தானே என்னமோ அதை இவ்வளவு வளமுடைய நாடுன்னு நம்ம சொல்றோம். அங்க இருக்கிற மரங்களை மலர்களை எல்லாம் வரிசைப்படுத்தி கூறுகின்றார். தென்னை மரங்கள், செருந்தி, நறுமலர்கள், நாரத்தி மரங்கள், அரச மரங்கள், பச்சிலை மரங்கள், குளிர் மரங்கள், குரவ மரங்கள், அடிபெருத்த பன்ன மரங்கள், சந்தன மரங்கள், பன்மலர் நாக மரங்கள், வஞ்சி, காஞ்சி, பாதிரி, சுரப்புன்னை, கொன்றை, சாதி, செம்மெல், மல்லிகை, அனிச்சம், குறுக்கத்தி, சரளம், மகிழம், செண்பக வகைகள், தாழம்பூ, கமுகு, புன்னை, இப்படி எல்லா வகையான மலர்களும் மரங்களும் சோழவள நாட்டில் எங்கும் நிறைந்து இருக்கும். மங்கள காரியங்களும் திருமண முழக்கங்களும் பன்னிசை பாவையர்களுடைய அந்த மழலை சொற்களும் செழிப்பான அந்த வயல்களும் சோழ நாட்டில் நிறைந்து இருக்கக்கூடிய இடம். அந்த மகாலட்சுமியே வாசஸ்தலமாக வைத்திருக்கக்கூடிய இடம் இந்த சோழவள நாடு. யானைகளும் வேதம் ஓதும் இடங்களும் இசை வளர்க்கும் புல்லாங்குழல்களும் தொண்டர்கள் தாங்கும் மடங்களும் பலவிதமான சோலைகளும் அழகான வீடுகளும் ஆனந்தமான பாடல்களும் சிறுமுயர் பயிலக்கூடிய அந்த அம்மானை விளையாட்டுகளும் நீண்ட கொடிகளும் பண்டக சாலைகளும் இப்படி எல்லா இடங்களிலும் நாம் எங்கு திரும்பினாலும் இதையெல்லாம் பார்க்க முடியும். வீதிகளில் எந்நேரம் பார்த்தாலும் விழா கொண்டாட்டங்கள், ஆரவாரம், வீடுகளில் விருந்தினர்களுடைய ஆரவாரம் அடிக்கடி இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பல்வேறு சாதிகள் இருந்தாலும் அவர்களுடைய அறநெறியிலிருந்து பிறழ மாட்டார்கள். அங்க இருக்கிற மிருகங்கள் கூட நீதி நெறியோடு இணைந்து வாழக்கூடியவை. சிவாய நம அப்படிங்கிற அந்த 5 எழுத்தை ஓதுவதனால், அந்த பஞ்சாட்சர திருமந்திரத்தினை ஓதுவதனால் அந்த நாட்டில் அகப்பிணியும் சரி புறப்பிணிகளும் சரி அங்க வரவே அஞ்சி ஓடிவிடும். தன்னுடைய தோள் வலிமையால பகைமையை நீக்கி தனி உரிமையோடு இவ்வையகத்தை இனிமையாக பரிபாலிக்கக்கூடிய அனபாய குலோத்துங்க சோழ மன்னருடைய பொற்குடை நீழலின் கீழ் அந்த நாடே சிறப்படைகின்றது, அந்த நாடே குளிர்ச்சி அடைகின்றது என்று சொன்னால் மற்ற பெருமைகளையெல்லாம் நம்மால் வரம்பு கட்டி சொல்ல முடியுமா அப்படின்னு இந்த திருநாட்டு சிறப்பினை மிக அழகாக தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்காக எடுத்துரைக்கின்றார். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவதர்ஷினி. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. திருச்சிற்றம்பலம்.